இந்த கோவிலில் இருக்க அனுமன் கிட்ட நீங்கள் நேரடியாக பேசலாம், அதுக்கு அனுமனும் உங்களுக்கு பதில் சொல்லுவார். இப்படிப்பட்ட ஒரு அமானுஷி அனுமன் கோயில் ராஜஸ்தானில் தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் தன்னோட குறைகளையும் வரங்களையும் கஷ்டங்களையும் ஒரு பேப்பரில் எழுதி அங்கே பூசாரி கிட்ட கொடுக்குறாரு. அந்த பூசாரி அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் அங்கே மூலவராக இருக்கிற அனுமன் கிட்ட வைக்கிறாரு. அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் சொல்லப்பட்ட குறைகளுக்கும் அனுமன் நடக்குமா நடக்காதா, உங்களோட கஷ்டம் தீருமா தீரான்னு சொல்லிட்டு என்னென்ன கேள்வி நம்ம கேட்டிருக்கோமோ அதற்கு பதிலளிக்கிற மாதிரி அந்த பேப்பருக்கு பின்னாடியே அதுக்குண்டான பதிலை அப்படி நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது. எஸ், பேப்பரோட ஒரு பக்கத்தில் நம்மளோட கஷ்டத்தை எழுதி அந்த அனுமன் கிட்ட கொடுக்குறோம். அந்த அனுமன் பக்கத்தில் அந்த பேப்பரை வச்சுட்டு திரும்பி எடுத்து வரும்போது அதுக்குள்ள பதிலை யாரோ எழுதின மாதிரி அது எழுதியிருக்கு. ஆனால் யாருமே எழுதவே இல்லை. ஏன்னா நம்ம கண் முன்னாடி தான் அந்த பேரை வச்ச உடனே டக்குன்னு எடுக்கிறாங்க. அதுக்குண்டான பதில் அதில் எப்படி வருதுன்னு இது வரைக்குமே யாருக்குமே தெரியாமல் ஒரு அமானுஷியமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்காமா. இது இப்போ ரீசெண்டாக நடக்கல, கிட்டத்தட்ட 35 வருஷமா இந்த மாதிரி அனுமன் பதில் சொல்கிற விஷயம் நடந்துட்டு இருக்கு. அனுமன் சிலை பார்த்தீங்கன்னா ஆற்றுல தான் அடிச்சிட்டு வருது. அதுவும் இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு கல்லான சிலை பார்த்தீங்கன்னா அது ஆற்றுல மேலே மிதந்துக்கிட்டு தான் வந்திருக்கு.